உயிர்த்தனார் தாக்கல் சம்பந்தமாக பூஜித் ஜெயசுந்தர அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான விடயங்கள் சம்பந்தமாக செம்மணி சம்பந்தமாக கொழும்புல பெரியளவு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமான விடயம் தொடர்பாகும் நாமல் ராஜபக்ச அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சுயநலத்தோடு செயல்பட்டார் என்பது மாதிரியான ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். அவர் என்ன விடயத்தை சொன்னார், அது எப்படி நடந்தது என்பது சம்பந்தமான விடயம் தொடர்பாகும். தொடர்ந்துமே இந்த ராஜபக்ச குழாமினர் நாட்டினுடைய லாபத்தை குறைப்பதற்கான சில முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது தொடர்பான விடயம் சம்பந்தமாகவும் தான் இந்த காணொலியில விவாதிக்க இருக்கின்றோம். நேரடியாகவே காணொலிக்குள்ள செல்லலாம். உயிர்த்தனாறு தாக்குதல் சம்பந்தமான தகவல்கள் ஏலவே தெரிந்திருந்தும் அதை தடுக்க தவறிய காரணத்துக்காக பூஜித் ஜெயசுந்தர் அவர்களுக்கு, முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கேமஸ்ரீ பெர்னாண்டோ, பூஜித் ஜெயசுந்தர போன்றவர்களுடைய வழக்குகள் எடுக்கப்பட்டிருந்தது. ஏலவே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். தொடர்ந்து அவர்களுடைய வழக்குகள் எடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் அவருடைய வழக்கு எடுக்கப்பட்ட இடத்துல 3 அடங்கிய நீதிபதிகள் குழு அந்த வழக்கை விசாரணை செய்திருந்தது. அதுல அவருக்கு எதிராக, அதாவது பூஜித் ஜெயசுந்தருக்கு எதிராக 855 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்த இடத்துல 854 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதானமாக அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்றா, ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெற இருக்கின்றது என்கின்ற தகவல் ஏலவே புலனாய்வு தாள்கள் மூலம் தெரிந்திருந்தும் கூட அதை தடுக்க தவறியிருந்தமை. அதாலதான் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருந்தார்கள், படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் என்ற விடயங்கள் பெரிய அளவுல பேசப்பட்டிருந்தன. அது தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அது தொடர்பான வழக்குகளும் தொடர்ந்து இடம்பெற்றிருந்தன. இப்பொழுது இவர் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். தொடர்ந்துமே இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள்ல பெரிய அளவிலான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சுரேஷ் செலை கைது செய்யப்பட்ட பிறகு தொடர்ந்து பல கைதுகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட அடுத்த கட்ட நகர்வுகள் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது விசாரணைகள் கொஞ்சம் முடுக்கி விடப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம் இது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்க போன்றது என்பதனை. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விடயம் பெரிய அளவுல பேசு பொருளாக இருந்தது. அது எல்லாருக்குமே தெரியும். நேற்றைய தினம் அது தொடர்பான ஒரு போராட்டம் ஒன்று செம்மணி பகுதியிலையும் கொழும்புலையும் இடம்பெற்றிருந்தது. மறை மாவட்ட கத்தோலிக்க திருச்சபையினர் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். செம்மணியில முன்னெடுக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு முக்கியமான நகர்த்தலையும் செய்திருந்தார்கள் என்று பாத்தீங்கன்னா, மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் போக்கர் டேக்கர் அவர்களுக்கு இது தொடர்பான ஒரு நீதியை பெற்று தருமாறு கோரிய ஒரு மகஜர் ஒன்றையும் கையளித்திருந்தார்கள். அது 2 வகையான விமர்சனங்களை கொண்டு வந்தது. என்னது பாத்தீங்கன்னா, ஏற்கனவே போக்கர் டேக்கர் அவர்களுக்கு நாங்கள் மகஜர் கையெழுத்திருந்தோம். அது தொடர்பான அவருடைய பதில் எவ்வாறு இருந்தது என்றால், தமிழ் மக்களுடைய பூரண திருப்திகரமான பதிலாக அது இருக்கவில்லை என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில தான் மீண்டும் சில விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இப்பொழுதும் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அது எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும், குறிப்பாக இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்ற மகஜருக்கான பதிலும் உள்ளக பொறிமுறை சார்ந்த விடயத்தோடு தான் அமையுமா, அல்லது தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவது போலவும் செம்மணிக்கான நீதியை பெற்று தருவதற்கான ஒரு நடைமுறைப்படுத்தல்களை மேற்கொள்றது போலவும் அமையுமா என்ற கேள்விகள் பலர் மத்தியிலேயே எழுந்திருக்கு. இது இவ்வாறு இருக்க, ஜீவத்த பீரிஸ் அவர்கள் கொழும்புல ஒரு போராட்டம் ஒன்று, அவர் தலைமையில ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதுல அவர் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை அடிக்கோடிட்டு சொல்றார். என்ன விடயம் என்று பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற சர்வதேசங்கள் தான் இந்த போரை முன்னின்று நடத்தினது, ஆயுதங்களை இலங்கைக்கு வழங்கினது, அரச பயங்கரவாதத்துக்கு உதவினது. ஆக இந்த அரச பயங்கரவாதத்துக்கு உதவினவர்களே இப்பொழுது செம்மணிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்று எப்படி நம்ப முடியும்? அதாவது செம்மணியில காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சங்கத்தினர் போராட்டங்களை மேற்கொள்வார்கள். அவர்களுக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை இந்த ஐரோப்பிய ஒன்றியம் இவ்வாறு எடுக்கும். ஏற்கனவே இது அரச பயங்கரவாதத்துக்கு உதவின ஒரு ஒன்றியம் தானே என்கின்ற ஒரு அடிப்படையில ஜீவத்த பீரிஸ் அவர்கள் தெரிவித்தார். ஜீவத்த பீரிஸ் அவர்கள் முன்னைய நாள்களிலேயும் கூட அவர் பேசுகின்ற பொழுது இலங்கையில மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றன, இனப்படுகொலைகள் இடம்பெற்றன இரு யுத்தத்தில் என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருந்தார். அப்படி தெரிவிக்கின்ற பொழுது இலங்கை கத்தோலிக்க சங்கமே அவருக்கு எதிரான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தது. அவர் கூறிய அந்த இனப்படுகொலை என்கின்ற விடயம், இலங்கையில இனப்படுகொலை நடந்தது என்ற விடயம் அவருடைய தனிப்பட்ட கருத்து.
இதுக்கும் கத்தோலிக்க திருச்சபைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்கள் இந்த விடயத்தை இறுதி போரை எப்படி பார்க்கின்றோம் என்றால், பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு போராகத்தான் இலங்கையில இறுதி யுத்தம் நடைபெற்றது என்கின்ற விடயத்தை கத்தோலிக்க திருச்சபை, இலங்கை கத்தோலிக்க திருச்சபை கூறியிருந்தார். அதற்கு வடக்கு கிழக்கு கத்தோலிக்க திருச்சபை உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்திருந்தது. என்றால் முன்னைய காலகட்டங்கள்ல இந்த தமிழ் மக்கள் சார்ந்த தேசிய இன பிரச்சனை சார்ந்த விடயங்கள்ல குரல் கொடுத்தவர்கள் என்ற வகையில வடகிழக்கை சேர்ந்த கத்தோலிக்க திருச்சபைகள் குரல் கொடுப்பார்கள் என்று நினைத்திருந்தார். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு உடனடியாக நிறைவேற்றப்படவில்லை. பிறகு அவர்கள் சில விஷயங்கள்ல அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு நிர்வாக ரீதியான பிரச்சனை தான் அது வந்து விமர்சிக்கப்பட்டது. ஏனென்றால் கத்தோலிக்க திருச்சபை என்கின்ற பொழுது அது ஒரு நிர்வாகத்துக்குள்ள செயல்படும். பாப்பாண்டவர் என்கின்ற அவர்களுடைய ஒரு நிர்வாகத்துக்குள்ள செயல்படுகின்ற ஒரு சபை, என்னதான் ஒரு சிவில் அமைப்பாக இருந்தாலும் அது ஒரு சர்வதேச ரீதியான சபை. ஆகவே அவர்களுக்கு என்று சில கட்டளை நியதிகள் சட்டங்கள் இருக்கின்றது. அதற்கேற்றாற் போலதான் அவர்கள் செயல்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில அந்த விடயம் பேசப்பட்டதை காணக்கூடிய மாதிரியே இருக்கு. சரி, இது இவ்வாறு கேட்க நாமல் ராஜபக்ச சம்பந்தமான விடயம் ஒரு பேசுபொருளான விடயமாக மாறி அண்மை காலமாக நாமல் ராஜபக்ச பல விடயங்களை பல விமர்சனங்களை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அண்மையில கூட தன்னை கைது செய்ய வேணும்னா உடனடியாக கைது செய்யுங்க. அப்படி நீங்கள் கைது செய்தாலும் பொதுஜன பெரமுனுடைய அடுத்த கட்ட அரசியல் செயல்பாடுகளை எப்படி மேற்கொள்ள வேண்டுமோ அப்படியான சில அரசியல் நகர்த்தல்களை நாங்கள் செய்துட்டு தான் சிறைக்குள்ள வருவோம் என்ற கருத்தையும் யார் சொல்லியிருந்தார் என்றால் நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருந்தார். ஆக ஒரு விதத்துல என்ன கைது செய்யுங்கன்னு சொல்றார், கை செய்தாலும் கை செய்யலாம் செய்ய முடியுமான்னு சவால் விடுறார், செய்தாலும் நான் சில விடயங்களை செய்துட்டு தான் வருவேன் என்ற விடயத்தையும் சொல்றார். அது மட்டும் இல்லாமல் இந்திய பயணத்தை மேற்கொண்டார். அது எந்த அளவுக்கான அரசியல் நகர்வுகள் அடுத்த கட்ட தேர்தல் நோக்கிய அரசியல் நகர்வாக அது அமைந்திருமா என்ற ஒரு கேள்விகள் எல்லாம் பலவாறாக நாமல் ராஜபக்சவை நோக்கி கேட்கப்பட்டது. அவர் இன்னுமே அதற்கான பதில் எதையும் சொல்லல. இது இவ்வாறு இருக்க மஹிந்த ராஜபக்ச சம்பந்தமான ஒரு விமர்சன பாணியிலான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இந்த 18ஆம் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டதுக்கான காரணம் மஹிந்த ராஜபக்ச 3வது முறையாகவும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடுல தான். உண்மையிலேயே அது தவறு. அப்படியான ஒரு நிலைப்பாட்டை மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எடுத்தது தவறு. அரசியலமைப்பின்ற சில திருத்த சட்டங்கள், அரசியலமைப்பை திருத்திருந்தாலும் புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டது என்றாலும் தனி மனிதர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு சுயநல அரசியலமைப்பு திருத்தமாக அது இருக்கக்கூடாது. அது ஒரு பொதுநலமாக மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு அரசியலமைப்பு திருத்தமாக இருக்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச அவர்களை தெரிவித்திருக்கிறார். இது இவ்வாறு ஏன் இந்த விடயத்தவர் இதுல மஹிந்த ராஜபக்சவே பணயம் வைத்திருக்கிறார் என்றால், அவர் சொல்ல வந்த விடயம் என்றால் இந்த நீதிபதிகளுடைய பதவி காலத்தில் நீடித்தல் தொடர்பாக ஒரு திருத்தம் ஒன்று கொண்டு வந்திருந்தார். உண்மையே அதுவும் இந்த அரசாங்கத்தினுடைய சுயநல செயல்பாடுகள் தான். தங்களுக்கு சார்பானவர்களை நீதித்துறையில வைத்திருக்கோம், நீதித்துறையினுடைய சுயாதீன தன்மையை குறைப்பதற்கான ஒரு நிலைப்பாடாகத்தான் நாங்கள் இதை பார்க்கணும். பெரிய அளவுல அப்படியான ஒரு விமர்சனங்கள்லாம் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆகவே அந்த நிலைப்பாடுல தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. முன்னைய நாள்களில் 18ஆம் சீர்திருத்தம், அதற்கு பிறகு வந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் ஒரு சுயநல அடிப்படையிலையும் ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டவை. அப்படி உருவாக்கினதும் தவறு, மஹிந்த ராஜபக்ச செய்ததும் தவறு என்றதை ஒப்புக்கொண்டு இப்பொழுது இந்த அரசாங்கம் செய்ததும் தவறு என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே பெரிய அளவுல இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு பேசு பொருளான விடயங்களாக இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பான ஒரு தகவலையும் நாங்கள் சொல்லி ஆக வேண்டும். இலங்கையினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் சீர்குலைந்ததுல ஒன்று வந்து சில விடயங்கள்ல நாங்கள் நட்டமடைந்திருந்தோம். அதாவது கொரோனா வந்திருந்தது, போருக்கு மிகப்பெரிய அளவிலான சிலவை அவர்கள் செய்திருந்தார்கள், போர் தளவாடங்கள் வாங்குறதுல இருந்து இப்படியாக பல நிலைப்பாடுகள் வந்து இதுல முன்வைக்கப்பட்டிருந்தது. பிரதானமாக இந்த போரினுடைய செலவுதான் இந்த நாட்டுடைய பொருளாதார சிக்கலுக்கு காரணம் என்ற ஒரு விடயம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. இது பிரதானமாக இருந்தாலும் ஒரு சில வேறு காரணங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதுலதான் இந்த லாபம் சம்பந்தப்பட்ட விடயங்களை சரியாக அடைய முடியல. ஒரு சிலரது பொக்கெட்டுகளை நிரப்புவதற்காக மட்டும்தான் இங்க சில லாபம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பயன்படுத்தப்படுது. நாட்டுக்குரிய லாபமாக அதை பார்க்காம ஒரு சிலருடைய அரசியல்வாதிகளுடைய லாபமாகத்தான் அதை பார்த்தாக இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதே மாதிரி தான் இந்த கடற்பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விடயத்துல கிட்டத்தட்ட இந்த சோமாலியா போன்ற நாடுகள்ல இருந்து இந்த கடற்கொள்ளையர்கள் வருவார்கள். அவர்களால இந்த பெரிய நாடுகள் வருகின்ற கப்பல்களுக்கு கொள்ளை அடிக்கப்படும், கப்பல் சேதப்படுத்தப்படும், மிகப்பெரிய அளவிலான இழப்பை அந்த குறிப்பிட்ட நாடுகள், முதலாம் உலக வலிய நாடுகள் கூட இந்த இழப்பை சந்திச்சிருக்கின்றார்கள். ஆகவே
இப்படியாக பல குறைபாடுகள் இந்த சில நாடுகளால இருக்கின்றது இவர்களுக்கு. அப்ப அதுல இருந்து அவர்களுடைய கப்பல்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு ஒப்பந்தம் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் செய்யப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தத்துல முழுமையாக இலங்கை கடற்படையே இந்த முழு பொறுப்பையுமே எடுக்கும், அவருடைய பாதுகாப்பு தொடர்பாக அவர்கள் எடுப்பார்கள் என்று சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அதால 3000 கப்பல்களுக்கு மேல வரும் பெரிய அளவிலான லாபம் சம்பாதிக்கப்படுது, மில்லியன் கணக்கில் அதுல இருந்து லாபம் வந்திருந்தது. ஆனால் அது பிறகு 2012ஆம் ஆண்டு அளவுல தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு மாற்றப்பட்டிருந்தது. அதால பெரிய அளவிலான லாபத்தொகையை இழந்திருந்தது. அதற்கு பிறகு 2015ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் அது இருவருக்கும் இடையில், அதாவது அரசாங்கம் பார்க்கும் அவர்களும் பார்ப்பார்கள், இந்த லாபத்தையும் பிரித்துக் கொண்டிருந்தார்கள். கோடபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்துல பிறகு அது முற்றாக தனியாருக்கே கொடுக்கப்பட்டிருந்தது. இதால பெரிய அளவிலான லாபத்தை இந்த நாடு வாங்காமையே இருந்தது. இது பெரிய அளவிலான சிக்கல்களையும் லாப சிதைப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. நாட்டுக்கு என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதே மாதிரி தனியாருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறன்றா இது தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலான விடயம், நாட்டினுடைய இறைமை சார்ந்த விடயங்களுக்கு அச்சுறுத்தலான விடயம். ஒரு நாட்டுல முப்படைகளும் வைத்திருக்க வேண்டிய ஆயுதத்தை இன்னொரு தனியார் சார்ந்த ஒரு நிறுவனமும் வைத்திருக்கு. அப்ப இது இந்த வகையில் ஒரு சிக்கலான விடயம். இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த விடயங்கள்ல, இராணுவ தளபாடங்கள் சார்ந்த விடயங்கள்ல ஒரு சிக்கல் நிலைமை ஏற்படுத்தும் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படும். அதே போல இந்த அரசாங்கம் வந்தா பிறகு முழுமையாகவே அரசாங்கத்தின் பொறுப்புல எடுத்துக்கொண்டிருந்தார்கள். நாட்டுடைய அரசாங்கம் அதை பார்க்கும் என்ற அடிப்படையில அது தொடர்பாக அந்த நிறுவனம் தன்னுடைய வழக்கையும் தொடர்ந்திருந்தது. அது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. நாட்டின் இறமைக்கு பாதுகாப்பு மற்றும் நாட்டினுடைய லாபத்தில் சிக்கல் நிலைமைகள் ஏற்படும் என்ற அடிப்படையில அது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது காணக்கூடிய மாதிரி. இப்படியாக ராஜபக்ச குழாமினருடைய காலத்துல இப்படியான சில விடயங்களும் நிகழ்ந்திருந்த என்ற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருந்தது.